ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் மயில்நாதன். இது ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்து பார்க்க போறோம். அந்த ஸ்டோரியோட நேம் என்னன்னா திங்க் டு வின். அந்த ஸ்டோரியில வந்து மொத்தம் 3 கேரக்டர் இருப்பாங்க. அதுல ஒன்னு வந்து அண்ணன் விஷ்ணு, தங்கச்சி அருணா, இன்னொரு தங்கச்சி ருக்ஷா. இந்த 3 பேர் தான் இதுல மெயினான கேரக்டர். அப்ப இந்த மெயினான கேரக்டர் ஃபர்ஸ்ட்ல விஷ்ணுவும் அருணாவும் சைக்கிளோட்ட போவாங்க. போறப்ப விஷ்ணு வந்து விட்டுருவேன் சைக்கிள. அந்த பாப்பா போய் கீழே விழுந்துரும். கீழே வந்தோடனே இந்த பாப்பா போய் சொல்லுவாங்க அம்மாட்ட, அம்மா இந்த மாதிரி எங்க அண்ணனை தள்ளி விட்டியான், எனக்கு இந்த சைக்கிள்ல கால் எட்டல, வேற சைக்கிள் வாங்கிட்டாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இந்த மாதிரி உனக்கு பெருசா இருக்கக்கூடிய சைக்கிள் ஓட்டினாத உனக்கு காலில் போன்லாம் நல்லா ஹெல்த்தி ஆகும், நல்லா குரோத் ஆகும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோடனே அந்த நீல் நமக்கு ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம அம்மா எப்படி சொல்லிட்டாங்க ஃபீல் ஆகி உள்ளுக்க போயிடுச்சு ரூமுக்குள்ள. அப்பதான் நின்று கேட்ட ருக்ஷா வந்து சொல்லுவோம் அம்மாட்ட, அம்மா நான் சைக்கிள் ஓட்டுறேம்மா அப்படின்ட்டு சொன்னோடனே விஷ்ணு இங்க வாப்பா, இந்த பாப்பாவுக்கு சைக்கிள் ஓட்ட சொல்லி தாப்பான்பாங்க அவங்க அம்மா. சரியும் விஷ்ணு போய் சொல்லி கொடுத்தானே 2 நாள்லயே சைக்கிள் ஓட்ட கத்துக்கும். அதுக்கப்புறம் அந்த ருக்ஷா வந்து ஒரு டீம்ல இருப்பார், ரிலே டீம். அந்த ருக்ஷா வந்து ஒரு கிளப்புக்கு போவா. அந்த கிளப்புக்கும் இன்னொரு கிளப்புக்கும் ஒரு மேட்ச் வரும். அந்த மேட்ச் தான் ஒரு பெரிய ரேஸ் கோர்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள வச்சு அந்த மேட்ச் நடக்கும். அந்த மேட்ச் நடக்கிறப்ப மொத்தம் 3 இது இருக்கும், செட்டா இருக்கும் 3. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் செட்ல செகண்ட் செட்லயும் நம்ம ருக்ஷா டீம் தோத்து போயிருவாங்க. தேர்ட் செட்ல தான் நம்ம ருக்ஷா டீம் ஜெயிப்பாங்க. அதுக்கப்புறம் பேட்மிண்டன் மேட்ச் வரும். பேட்மிண்டன்ல 3 இதுலயுமே தோத்துருவாங்க ருக்ஷா டீம். அதுக்கப்புறம் தான் ஃபுட்பால் வரும். ஃபுட்பால்ல 2 இதுல தோத்துருவாங்க. 3வது டீம் வரப்போனே ருக்ஷாக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்மளே ஏற்கனவே 2 மேட்ச்ல தோத்துட்டோம், 3ஆம் மேட்ச்ல தோத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப அசிங்கம்னு எல்லாம் எஃபர்ட் போட்டு தன்னால முடியும், நம்ம அதை பண்ணுவோம்னு ஃபுட்பால் லாஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டு அந்த கப்பை அவங்க வாங்கிடுவாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா, அவங்க அண்ணன், அவங்க தங்கச்சி ஜாலியா விளையாண்டுக்கு இருப்பாங்களா. அப்ப அம்மா வந்து சொல்லுவாங்க ருக்ஷாவை கூப்பிட்டுக்கிட்டு, அவங்க அண்ணன் தங்கச்சி ருக்ஷா இந்த மாதிரி டீமுக்கு போய் ஜெயிச்சிருக்கா, வா நீ ஜெயிக்கணும் இந்த மாதிரின்னு அவங்க அம்மா சொன்னோடனே இந்த ஸ்டோரி முடிஞ்சிடுது. முயன்றால் வெற்றி பெறலாம்.